ONGC அலுவலகத்தை சேதப்படுத்தியதாக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி திருவாரூரை அடுத்த கரப்பூர் கிராமத்தில் நடைபெற்று வந்த ONGC நிறுவனத்திற்கான குழாய் பதிக்கும் பணிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பணிகளை மேற்கொண்டிருந்த JCB இயந்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக போராட்டத்தில் பங்கேற்ற 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் போராட்டத்தில் பங்கேற்காத விவசாயிகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜிடம் புகார் மனு அளித்தனர். கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது பொய்யான வழக்கு. அதை அவங்களுக்கு ஜாமீனில் அவங்க வெளியே வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய மனுவை தயாரித்து அதனுடைய உண்மையை கண்டறிந்து அதிலிருந்து அவங்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறதை தவிர்த்துக்கணும். விவசாயிகளுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை அவங்க வேணும்னே செய்ய அனுமதிக்காதீங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் போராட்டக் களத்தில் கைது செய்யப்பட்ட மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்களை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கதிராமங்கலத்தில் ONGC சார்பில் பெட்ரோலிய பொருட்கள் எடுக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட 9 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தமிழக அரசு பொய் வழக்கு போட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தியும் கைதான அனைவரையும் ஜாமீனில் விடுதலை செய்ய கோரியும் தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் போராட்டக் குழு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி நக்கீரன் கதிராமங்கலத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் சம்பந்தப்பட்டவர்களை ஜாமீனில் விடுதலை செய்ய முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அந்த கலவரத்தில் காயம்பட்ட அரசு அதிகாரிகள் தனியாருக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வர்றாங்க. அவங்க இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. ஆகையினால பிணை கொடுக்க கூடாது என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. அப்படி சொல்லப்படுகிற செய்திகள் அத்தனையும் பொய். தமிழக முதலமைச்சரே நேற்று சட்டமன்றத்தில் கதிராமங்கலத்தில் சுமூக நிலை திரும்பிவிட்டது என்று சொல்லுகிறார். இங்கே அரசு தவறான செய்திகளை சொல்லுகிறது அப்படின்னு நாங்கள் வாதம் பண்ணதுக்கு பிறகும் கூட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. GST வரி விதிப்பில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாதித்து விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு கவனமாக உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய சூழ்நிலையில் நீட் தேர்வில் விலக்கு அளிக்காவிட்டால் தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு பாலைவனமாக போய்விடும். கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவுவதால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தங்கள் உறவினர்களுடன் வந்து செல்கின்றனர். இங்கு அடிப்படை மற்றும் போதிய சுகாதார வசதிகள் இல்லாததால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். பல்வேறு மருத்துவ பிரிவுகள் சிமெண்ட் சீட்டுகள் பொருத்திய கட்டடத்தில் இயங்கி வருகிறது. முக்கிய வார்டுகளில் மின்விசிறிகள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கழிவறைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று நோயாளிகளுக்கு ஏற்படும் குளுக்கோஸ் பாட்டில்கள், சிரிஞ்சு மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வயிற்றுப்போக்கு வார்டுக்கு அருகிலேயே கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் தலைமை மருத்துவமனை வளாகம் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திராவில் 20 டன்கள் அரிசியை கொண்டு அன்னபூஜை சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தர் கடந்த 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மகா சமாதி அடைந்தார். அவரது நினைவு தினம் ஆண்டுதோறும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திராவில் அனுசரிக்கப்படுவது வழக்கம். இந்த நாளில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று அரிசி தானமாக பெறப்படும். இந்த அரிசியை மலை போல குவித்து வைத்து அன்னபூஜைகள் செய்து மீண்டும் ஏழைகளுக்கு வழங்குவது வழக்கம். இந்நிலையில் சுவாமி விவேகானந்தரின் 115வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடம் பெற்ற 20 டன்கள் அரிசியை கொண்டு மலை போல குவித்து அன்னபூஜை மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர்.
அன்னபூஜையின் கீழ் இந்த 5 மாவட்டங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வண்ணம், வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகளுக்கு உதவுகின்ற வண்ணம், கேந்திரம் நடத்துகின்ற பாலல் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஏழை குழந்தைகள் பயன்பெறும் விதத்திலே இந்த அன்னபூஜையும் அமுத சுரபி திட்டமும் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அரசு பள்ளி மதில் சுவர்களில் மாணவர்கள் ஓவியம் வரைந்து அசத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மதில் சுவர்களில் அப்பள்ளி மாணவர்களை கொண்டு ஓவியம் வரையலாம் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அரசு பள்ளி மதில் சுவர்களில் மாணவர்கள் ஓவியங்களை வரைய தொடங்கியுள்ளனர். ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியிலும் மாணவர்கள் ஓவியங்களை வரைய தொடங்கியுள்ளனர். சூரியன் உதிக்கும் காட்சி, மலை காட்சிகள் உள்ளிட்ட படங்களை மாணவர்கள் வரைந்துள்ளனர். இதனை இப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் ஐந்தருவி படகு குழாமில் தண்ணீர் நிறைந்ததை அடுத்து நாளை முதல் படகு சவாரி தொடங்குகிறது. குற்றாலத்தில் கடந்த ஒரு வார காலமாக நல்ல சீசன் உள்ளது. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அருவிகள் தவிர பொழுதுபோக்காக படகு குழாமும் உள்ளது. ஐந்தருவிக்கு அருகில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான படகு குழாமில் சில தினங்களுக்கு முன்னர் தண்ணீர் நிரம்பியதை அடுத்து நாளை முதல் படகு சவாரி துவங்க இருக்கிறது. இதற்காக மொத்தம் 33 படகுகள் தயார் நிலையில் உள்ளன. 2 இருக்கைகள் கொண்ட படகுகள் 12, 4 இருக்கைகள் படகுகள் 12, 4 இருக்கைகள் கொண்ட துடுப்பு படகுகள் 5, ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய படகுகள் 4 தயார்படுத்தப்பட்டுள்ளன. படகு சவாரி துவக்க விழா நாளை காலை 9:30 மணிக்கு துவங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மேற்கொண்டு வருகிறது. குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவது போலீசாருக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவிகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளால் குற்றாலம் நிரம்பி வழிகிறது. ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அலைமோதுவதால் 5 கிளைகளில் கொட்டும் நீரில் 3 கிளைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருந்தும் பெண்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்புக்கு நிற்கும் போலீசார் திணறி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் தனியார் மாணவர் விடுதி பெண் காப்பாளர் விடுதிக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கூடல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி பேட்டையில் உள்ள தனியார் மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இன்று விடுதிக்குள் புகுந்த மர்ம நபர் ஆனந்தியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ஆனந்திக்கும் முக்கூடலைச் சேர்ந்த செல்லப்பாவுக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் அவர் அடிக்கடி விடுதிக்கு வந்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆனந்தியை செல்லப்பா கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடந்த சமரச கூட்டத்தில் குடிநீர் வாரிய பெண் உதவி செயற்பொறியாளரை வட்டாட்சியர் மிரட்டியதால் அவர் கதறி அழுதார். இளையான்குடி அருகே உள்ள உதயனூர், திருவேங்கடம், கட்டனூர் ஆகிய பகுதிகளில் பல மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் இளையான்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு இன்று முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் செந்தில்வேல், காவிரி கூட்டு குடிநீர் வாரிய உதவி செயற்பொறியாளர் இந்துமதி ஆகியோர் தலைமையில் சமரச கூட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென ஆத்திரமடைந்த வட்டாட்சியர் இதுபோன்ற விவகாரங்களில் அலட்சியம் காட்டினால் கைது செய்ய நேரிடும் என்று உதவி செயற்பொறியாளர் இந்துமதியை மிரட்டினார். பொதுமக்கள் மத்தியில் மிரட்டியதால் அவர் கதறி எழுதார். நீங்க உங்க ஹாஸ்பிடலுக்கு எனக்கு ஆர்டர் தெரியுமா? ராசாரம் எக்ஸ்பர்ட் பேசட்டானே தெரிஞ்சுக்க. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆர்டர் பண்ணி உங்க அரசு பண்ணிடுவாங்க. ராசாரம் எக்ஸ்பர்ட் பேசட்டானே தெரிஞ்சுக்க. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆர்டர் பண்ணி உங்க அரசு பண்ணிடுவாங்க. நீங்க ஃபோன் பண்ணோனே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி பேசுறாங்க? நீங்க ஒழுங்கா ஆஃபீஸரா? உங்களுக்கு வேலையே கிடையாதா? சொல்லுங்க. திருச்சி அரிகமங்கலத்தில் சிப்காட் தொழிற்சாலையில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சிப்காட் தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்குள்ள பிளாஸ்டிக் குடோனில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குடோனுக்கு வெளியே கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குப்பைகளில் பற்றிய தீயே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது.
பட்டாசுக்கான ஜிஎஸ்டி குறித்து போதிய புரிதல் இல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பொய் பேசுவதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 850க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ளன. நாட்டின் 90% பட்டாசு தேவையை சிவகாசி பட்டாசு ஆலைகள் பூர்த்தி செய்கின்றன. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டியில் பட்டாசுக்கு 28% வரி விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டாசு தொழிலை நம்பி வாழும் பல லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாள் ஒன்றுக்கு சுமார் 80 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை இந்திய பட்டாசு மற்றும் தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன் 90% தொழிற்சாலைகளின் நலனை கருத்தில் கொள்ளாமல் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பொய் பேசுவதாக குற்றம் சாட்டினார். இந்த தொழிற்சாலைகளை எங்களால் நடத்தவே முடியாது. 8 லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் இதை நம்பி இருக்காங்க. இந்த பகுதியில் மட்டும் 5 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. மாவட்ட ஆட்சியருக்கு அது தெரியணும். அதனால நேரில் சந்திச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். தொழிற்சாலைகளை அரசே எடுத்து நடத்தட்டும் அப்படிங்கிறோம். என்னன்னா நாங்கள் நடத்தி ஓடி விழுந்து இது முடியறத விட இப்பயே நாங்கள் நின்றுக்கிறோம். ஏன்னா இது ஓடினோம்னா உற்பத்தி பண்ணோம்னா விற்க முடியாது. அப்புறம் எல்லாமே கடனாளியா அதுக்கு பிறகு போட்ட வேண்டியிருக்கு. இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உடனான பேச்சுவார்த்தையை கதிராமங்கலம் கிராம மக்கள் புறக்கணித்தனர். இதனால் நீண்ட நேரமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அலுவலகத்திலேயே காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாலிங்கம். இன்று ஜாமீன் வழங்குவதற்கான மனுவும் தஞ்சை முதன்மை மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தற்பொழுது இந்த ONGC நிறுவனத்தினுடைய குழாய் சரி செய்யப்பட்டாலும் இப்போ அந்த மக்களுடைய அச்சத்தை போக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் அதே போல ONGC நிர்வாகம் சார்பிலும் இன்று கதிராமங்கலம் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நேற்று மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை அவர்கள் அறிவித்திருந்தார். திருவிடைமருதூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறும் என அறிவித்த நிலையில் கதிராமங்கலம் கிராமத்திலிருந்து எந்த மக்களும் இங்கே வராததால் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது காலதாமதமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கைது செய்யப்பட்ட 10 பேரை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போல ONGC நிறுவனத்தை உடனடியாக அப்பகுதியிலிருந்து இயங்குவதற்கு தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த பகுதி மக்கள் தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொதுமக்களில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்கும் வகையில் தான் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவித்த நிலையில் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வருவோம் என கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் 4:30 மணி அளவில் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த நேரம் கடந்துவிட்டது. அதனால் இது பொதுமக்கள் இதுவரை யாரும் வராததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் ஆகியோர் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு அசோக்குமாருடன் மகாலிங்கம், திருவிடைமருதூர். நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கிடப்பில் இருந்த போக்குவரத்து பணிமனை கட்டிட பணிகள் துவங்கியது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பேரூராட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். போக்குவரத்து அதிகரித்து வருவதால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் போக்குவரத்து பணிமனை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இப்பணிமனை பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டன. இது தொடர்பாக நமது நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக இப்போக்குவரத்து பணிமனை கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. வத்திராயிருப்பு பகுதியில் தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனை சுமார் ஒரு ஆண்டு காலமாக பணி நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டது. கடந்த 4 மாதங்களாக 3-4 முறை நியூஸ் 7 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக இப்பொழுது இந்த பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சாதி கலவரங்களை தூண்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை சரக புதிய டிஐஜி பிரதீப் குமார் எச்சரித்துள்ளார். மதுரை சரகத்தின் புதிய காவல்துறை துணைத் தலைவராக பிரதீப் குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு சரிவர பின்பற்றப்படும் எனவும் கிரிமினல் குற்றங்கள் நடக்காமல் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதாக இருந்தால் அவை சீரமைக்கப்படும் எனவும் பிரதீப் குமார் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி பகுதியில் 2 கைகளையும் இழந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சுஜின் ஜோஸ் சுயமாக கம்ப்யூட்டர் பயிற்சி கடை நடத்தி மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார். நமது வருவாய்க்காக சுஜின் ஜோஸ் கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்று அதன் மூலம் கம்ப்யூட்டர் பயிற்சி கடை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த சுஜின் ஜோஸ்
தற்போது ஆதார் பதிவில் கைரேகை இல்லாததால் சுயதொழில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். எனவே இதற்கு மாற்று ஏற்பாடு செய்து ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்போ ஆதார் கார்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த எல்லாருக்குமே கைரேகை பதிச்சதுனால கார்டு உள்ள இது பதிக்கலை. அப்போது எனக்கு இப்போ இந்த சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அது ஆதார் இல்லாததுனால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு நேற்றைக்கு தான் கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துருக்கான். எனக்கு கால் ரேகை பதிச்சு எனக்கு இதுக்கெல்லாம் தர மாதிரி அவங்க இது டெல்லியில் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு நல்ல மாதிரி ஒரு இது ஸ்டெப் எடுத்து எனக்கு இது பண்ணி தந்தாங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் போராட்டங்கள் நடைபெற்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நடந்த போராட்டத்தில் பள்ளி மாணவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருவண்ணாமலை பிரதான சாலையில் மதுபான கடை உள்ளது. அந்த கடையை அகற்றக் கோரி பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது சந்திவீரன் என்ற 9ஆம் வகுப்பு மாணவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். படிக்கிற பிள்ளைகள் பெண் குழந்தைகள் அனைவரும் இங்களுக்கு தான் வரணும். நாங்கள் பஸ் ஏறணும், ஸ்டாப் எங்களுக்கு தான். அதனால எங்களுக்கு இந்த டாஸ்மாக் கடையை நீங்கள் நீக்கி தான் ஆகணும். எங்களுக்கு அன்னைக்கு தாசில்தாரமாக 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ மறுபடியும் திறக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. எங்கள் டாஸ்மாக் கடையே வேண்டாம், நாங்கள் சாகர முடியும் உண்ணாவிரதம் நாங்கள் இருப்போம், கடையை உண்ணாவிரதம் இருப்போம். காஞ்சிபுரம் அருகே வையாவூரில் திறக்கப்பட்டுள்ள மதுக்கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைக்கு வருபவர்களால் தங்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தகவலறிந்து வந்த போலீசார் மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஒரு மாணவர் கூட இல்லாமல் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. சோடநேந்தல் கிராமத்தில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பிழைப்புக்காக வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்த கிராமத்தில் தற்போது 100 பேர் மட்டுமே வசித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை அருகே உள்ள தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கின்றனர். இதனால் அரசு தொடக்கப்பள்ளியில் இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட சேரவில்லை. தலைமை ஆசிரியர் மற்றும் 2 சமையலர்கள் மட்டுமே பள்ளியில் பணியாற்றி வருகின்றனர். அந்த குழந்தைய இங்கே படிச்சு போன வருஷம் 3 குழந்தைய தான் படிச்சிச்சு. இப்போ அது 5வது முடிச்சுட்டு இப்போ பூராமே பெரிய படிப்புக்கு போடுறதுக்காக தனியாருக்கு போட்டு அங்கே போய் 10-12 பிள்ளைய படிக்க போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூலு அடைக்கிற நிலைமையில் இருக்குது. இது அரசு இந்த சோழந்த கிராமம் இந்த ஊருக்குள்ளே எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும். சிவகங்கை அருகே ஆசிரியர் திட்டியதால் 10ஆம் வகுப்பு மாணவன் எறும்பு சாக்பீஸை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே திருமாஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகனின் மகன் பிரதாப் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த சில நாட்களாக பிரதாப் உடல்நலக் குறைவால் பள்ளிக்கு செல்லவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் உடல்நலம் தேறிய நிலையில் பிரதாப் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது வகுப்பாசிரியர் கிருத்திகா தேவி பிரதாப் விடுப்பு எடுத்ததற்கு சக மாணவர்கள் முன்பு கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பிரதாப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த எறும்பு சாக்பீஸை தின்று தற்கொலைக்கு முயன்றார். இதனையடுத்து மாணவனை மீட்டு திருமாஞ்சோலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு போதிய வசதி இல்லாமல் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மாணவனை திட்டியதாக கூறப்படும் ஆசிரியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னை சாக சொல்லி 10 ரூபாயை தூக்கி போடும்போது நான் அந்த 10 ரூபாயை எடுக்காமல் ஸ்கூலில் இருந்த மருந்து எடுத்து திண்டு விட்டு நான் போய் காட்டுக்குள்ளே படுத்துட்டேன். டீச்சர் ஃபோன் பண்ணி உன் மயனை திட்டுனேன் காணோம் என்னமோ ஏதோ எனக்கு பயமாக இருக்குன்னு டீச்சர் ஃபோன் பண்ணிச்சு சார் 11 மணிக்கு. நான் வரலைன்னு சொல்லி பிஞ்சக்காட்டெல்லாம் தேடுறேன் இவன் ஊடரில் முறையாக கக்கிக்கிட்டு வந்துட்டேன் சார். வந்தோன்னே எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு நான் இங்கே ஹாஸ்பிட்டல் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார்.
சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து சேலம் உருக்காலை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்து உருக்காலை தொழிலாளர்கள் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தீவிரப்படுத்தும் வகையில் மத்திய அரசு தற்போது ஆலோசகர்களை நியமித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து மத்திய அரசின் செயல்பாட்டை கண்டித்து சேலம் உருக்காலை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தொடர் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழக அரசு சேலம் உருக்காலையை தனியார் மயமாவதை தடுக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்தனர். காரைக்கால் பகுதி மீனவர்கள் 8 படகுகளை பறித்து சென்றதால் பழிக்கு பழியாக காரைக்கால் மீனவர்களின் 10 படகுகளை தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் பகுதிக்கு எடுத்து வந்தனர். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 8 படகுகளில் காரைக்கால் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடலூர் மீனவர்களின் 8 படகுகளையும் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் இதற்கு பழிக்கு பழியாக காரைக்கால் சென்ற தேவனாம்பட்டினம் மீனவர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 ஃபைபர் படகுகளை தேவனாம்பட்டினம் எடுத்து வந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக காரைக்கால் மீனவர்கள் போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.